ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கோழி கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு மேஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு செய்து காட்ட போகிறேன். கோழிக்கால்களை வடிவாக கழுவிட்டு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டப்பட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட உப்பு, இது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு தூள்கள், பெருஞ்சீரகம், கடுகு போட்டுக்கொள்கிறேன். இது கட்டர் தூள் போட்டுக்கொள்கிறேன். அதாவது இது ஸ்ரீலங்கன் கறி பவுடர். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள், மல்லித்தூள்கள் போட்டுக்கொள்கிறேன். கருவாகராம்பு, இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு போட்டுக்கொள்கிறேன். சிம்பிளாக ஹெல்த்தியான முறையில் சமைக்கலாம். மல்லித்தூள்கள் மல்லி இலை, அதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கையால் வடிவாக பிசைஞ்சு கொள்ள வேணும். கையால் தான் இதை பிசையணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த சிக்கன் துண்டுகள் பெரிதாக இருக்கிறபடியாக எல்லா இடமுமே சேர்ந்து கொள்ளும் அந்த ஸ்பைசியல் எல்லாம். ஸோ அதனால் கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நீங்கள் தேவைப்பட்டால் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு எடுத்து சமைச்சு கொள்ளலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே இப்போவே உடனும் சமைச்சு காட்டிக்கொள்கிறேன். வடிவாக மசாஜ் பண்ணி அந்த பவுடர்கள் எல்லாம் அதில் சேர்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். இப்போ தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பால் இருந்தால் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். எனக்கு இந்த பால் கிடைச்சபடியே நான் இதை போட்டு சமைச்சிக்கொள்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லி அளவில் விட்டு கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அவிய விட்டு கொள்ள போகிறேன் ஒரு 1/2 hour. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோ மேஸும் காலிஃப்ளவர் போட்டு அவிய வைக்கிறேன். அதுவும் எண்ணெய் விடாமல் சிம்பிளாக, அதாவது தேங்காய் பால் விட்டு அவிய விட்டு கொள்ள போகிறேன். உப்பும் போட்டு கொள்ளுங்க அவிக்கிறதுக்கு. நான் இந்த ரகத்தில் உள்ள தேங்காய் பால் தான் வேண்டியிருக்கிறேன். நான் கொஞ்சமாக உள்ளியும் போட்டு அவிச்சு கொள்கிறேன். இப்போ சிக்கனை ஒருக்கா திருப்பி எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிக்கொள்கிறேன். இப்போ அதாவது உருளைக்கிழங்குக்கு உப்பு முதல் போடையில் பிறகு தான் போட்டிருந்தேன். நான் மல்லியில் பச்சை மிளகாய், பச்சையாக இருக்கக்கூடிய மாதிரி வெங்காயம், கடைசியாக அதாவது உருளைக்கிழங்கு அவிந்ததுக்கு பிற்பாடு போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான் வேலைப்பாடு. இதோட இந்த உருளைக்கிழங்கு மேஷ் ரெடியாகிடும். இது கிட்டத்தட்ட இங்கிலீஷ் முறை, ஆனால் நான் ஸ்பைசியல் போட்டு எங்களோட ஸ்டைலில் செய்து கொள்கிறேன். சிக்கன் கறியும் ரெடியாகிவிட்டது. இது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 hour, அதாவது 30 minutes போதுமானது. 2 சமைச்சு கொள்வதற்கு இது ஒரு ஃபுல் மீல், ஒரு நாளையே சாப்பிடக்கூடியது. மற்றது சிக்கன் கறியும் ஸ்ரீலங்கன் கறி, அதாவது சுவையிலே இருக்கக்கூடியது. ஸ்ரீலங்கன் கறி பவுடர் போட்டிருந்தது தானே, அதனால் அந்த சுவையிலே இருக்கும். இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. எண்ணெயில் எதுவுமே கணக்கு ஆட் பண்ணாமல் சிம்பிளாக செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டிக்கொள்கிறேன். எப்படி இதை சாப்பிட்றேன்னும் எப்படி உள்ளுக்க சிக்கன் அவிஞ்சிருக்கேன்னும் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். நல்லொரு சுவையாக இருக்கும். பிள்ளைகளும் கூட விரும்பி சாப்பிட்டு கொள்வினோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறந்துவாமல் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.